அமெரிக்க கடற்படையின் புதிய வேட்டைக்காரன் அணு ஆயுதத்தோடு களமிறங்கும் USS நியூ ஜெர்சி. அமெரிக்க கடற்படையின் தற்காப்பு வியூகத்தில் அண்டர் சீ வார்ஃபேர் எனப்படும் கடலடி போர் முறை மிகவும் முக்கியமானது. அந்த வியூகத்திற்கு மேல் வலு சேர்க்கும் வகையில் நவீன தொழில்நுட்பங்கள் நிறைந்த USS நியூ ஜெர்சி அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தனது பராமரிப்பு பணிகளை முடித்துக்கொண்டு மீண்டும் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் முடிவடைந்த போஸ்ட் ஷேக் டவுன் அவைலபிலிட்டி என்னும் முக்கியமான தொழில்நுட்ப சரிபார்ப்புக்கு பிறகு ஹண்டிங்டன் இங்கால்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் இந்த கப்பலை முறையாக கடற்படையும் ஒப்படைத்துள்ளது. வழக்கமாக ஒரு போர்க்கப்பல் அல்லது நீர்மூழ்கி கப்பல் டெலிவரி செய்யப்பட்டவுடன் நேரடியாக போருக்கு சென்று விடாது. ஆரம்பகட்ட கடல் சோதனையின் போது கண்டறியப்படும் சிறு தொழில்நுட்ப குறைபாடுகளை சரி செய்யவும், லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் போர்க்கருவிகளை பொருத்தவும் அந்த பராமரிப்பு காலம் அவசியமானது. 2024 செப்டம்பரில் அதிகாரப்பூர்வமாக பணியில் இணைந்த USS நியூ ஜெர்சி தற்போது ஏப்ரல் 2026 அனைத்து நுணுக்கமான மாற்றங்களையும் முடித்துக்கொண்டு முழுமையான போர்த்திறனுடன் களமிறங்க தயாராகியுள்ளது. அமெரிக்காவின் அதிரடி தாக்குதலான நீர்மூழ்கி கப்பல் பிரிவான வெர்ஜீனியா கிளாஸ் வரிசையில் இது 5வது பிளாக் கப்பலாகும். வெர்ஜீனியா கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களிலேயே ஆண் பெண் இருபாலரும் பணியாற்றுவதற்கு ஏற்ப பிரத்யேக உள்வடிவமைப்பு மாற்றங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள முதல் கப்பலாகும். சுமார் 7800 டன் எடையும் 377 அடி நீளமும் கொண்ட இந்த கப்பல் கடலுக்கடியில் 25 நாட்ஸுக்கும் அதிகமான வேகத்தில் செல்லக்கூடியது. இதன் அணுசக்தி உலையை கப்பலின் மொத்த வாழ்நாளிலும் ஒரு முறை கூட ரீஃபியூயலிங் செய்ய தேவையில்லை என்பது ஆச்சரியமான உண்மை. எதிரி நாடுகளின் நீர்மூழ்கி கப்பல்களை வேட்டையாடுவது மட்டுமின்றி தரைவழி தாக்குதல்களையும் துல்லியமாக நடத்தும் திறன் கொண்டது. இதிலுள்ள டொமோஹாக் ஏவுகணைகள் தரை இலக்குகளை தாக்க உதவுகிறது. மேலும் MK-48 டார்பிடோக்கள் கடலடி தாக்குதலுக்கு உதவுகிறது. அதிகப்படியான வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் ஏந்தி செல்ல உதவும் பெரிய விட்டம் கொண்ட குழாய்கள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. உளவு பார்ப்பது, சுரங்கப்போர் மற்றும் சிறப்பு படை வீரர்களை ரகசியமாக இலக்குகளுக்கு கொண்டு சேர்ப்பதென பன்முக திறமையுடன் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது.